ஹாய் காய்ஸ், நான் வந்து ஒரு புது சீரீஸ் ஆரம்பிக்கலான்னு யோசிச்சிருந்தேன். ஸோ இது என்ன சீரீஸ்னால், ஒரு 5 மினிட்ஸ் வீடியோவில் ஒரு அட்வான்ஸ் பைத்தன் கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு சீரீஸ் தான் இது. ஸோ இந்த சீரீஸில் நான் ஃபர்ஸ்ட் வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் ஒரு ஓவர் ரைடுங்கிற ஒரு கான்செப்ட் தான் பைத்தனில். ஸோ இதை வி கேன் கெட் ஸ்டார்டட். ஸோ என்ன கான்செப்ட்னா, இப்போ ஒரு வேளை உங்ககிட்ட ஒரு 3 வேரியபிள் இருக்குது, ஏபிசின்னு 3 வேரியபிள் இருக்குது. இந்த 3 வேரியபிளை நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம், மைனஸ் பண்ணலாம், டிவைட் பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கு பின்னாடி என்ன கால் ஆகுது ஆக்சுவலினா, மேஜிக் மெத்தடுங்கிற ஒரு கான்செப்ட் தான் கால் ஆகுது. என்ன ஆகுதுன்னா, இப்போ நீங்கள் ஏ ப்ளஸ் பி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன பிரிண்ட் ஆகும்னா 10 + 10 பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ ஆனால் இங்கே என்ன பேக்ரவுண்டில் பைத்தன் என்ன பண்ணுது அப்படின்னா, அண்டர்ஸ்கோர் ஆட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் ரன் பண்ணுது. இன்ட் கிளாஸில் இருக்கிற அண்டர்ஸ்கோர் ஆட் ரன் பண்ணுது. இதோட ஃபஸ்ட்டாக இந்த ஏவை பாஸ் பண்ணுது, செகண்டாக பியை பாஸ் பண்ணுது, அதோட வேல்யூ எடுத்து ஆட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குது. அதுதான் இந்த ஆட் பண்ணுதுங்க ஆக்சுவலி. ஓகேவா? ஸோ இது பேர் தான் மேஜிக் மெத்தட்னு சொல்லுவாங்க. இந்த மேஜிக் மெத்தட்ஸை வச்சு தான் நம்ம வந்து ரொம்ப ப்ரிமிட்டிவான ஆப்ரேட்டர்ஸை நம்ம கஸ்டமைஸ் பண்ணி டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் இந்த ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் ஒரு ஆப்ரேட்டர் ஓவர் ரைடோட கான்செப்ட். ஓகே? ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ வந்து இந்த ஏ ப்ளஸ் பின்னு அவங்ககிட்ட சொன்னால் ரொம்ப சிம்பிள். ஓகேவா? ஆனால் இப்போ நான் வந்து இப்போ 10,10 10,20 20,30 இப்படி ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குது. இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணால் எனக்கு வந்து 30,50 வரணும். ஓகேவா? ஆனால் அப்படி பார்த்தா வராது. இது வந்து டியூப்பிளோட ஆப்ஜெக்டில் இந்த ஆப்ரேட்டரோட கான்செப்ட் வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறது கிடையாது, இது ரெண்டுத்தையும் அப்பெண்ட் பண்ணுறது. ஓகே? ஸோ இதுதான் இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, இதுதான் இங்கே நடக்கும். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி இந்த 10,20 20,30 கொண்டு வரது, 10 + 20யும் 20 + 30யும் எப்படி நம்ம டிஃபைன் பண்ணி கொண்டு வரதுங்கிறது தான் இங்கே நடக்குது. ஓகே? ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்மளோட கஸ்டம் கிளாஸ் தான் டிஃபைன் பண்ணணும். ஸோ நான் வந்து வெக்டர் அப்படின்னு ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வெக்டரில் 2 விஷயம் உங்களுக்கு தேவை. அதான் என்னென்னா, எக்ஸுங்கிற அந்த பேராமீட்டரு, ஒய்ங்கிற பேராமீட்டர். ஓகே? ஸோ எப்போ வந்து வெக்டரோட ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் கன்ஸ்ட்ரக்டருக்கு நம்ம டேட்டா பாஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸ், ஒய் வந்து இங்கே டிக்ளேர் ஆகுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு, ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் இந்த வெக்டரை இன்னொரு வெக்டரால் ஆட் பண்ணணும். ஸோ நான் இங்கே ஆடுங்கிற இந்த டண்டர் மெத்தடை ஒரு மேஜிக் மெத்தட் நான் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ இங்கே நான் வந்து v1 + v2ன்னு கொடுத்தேன்னா, இந்த செல்ஃபில் எனக்கு v1 போயிடும், அனதரில் v2 போயிடும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, செல்ஃப் டாட் எக்ஸுங்கிறது தான் வெக்டர் கிளாஸில் எக்ஸுங்கிற அந்த வேரியபிள் இருக்குது. ஸோ செல்ஃப் டாட் எக்ஸு ப்ளஸ் இங்கே இருக்கிற இன்னொரு ஆப்ஜெக்ட்டுமே வெக்டர் தான். ஸோ another டாட் எக்ஸ் செல்ஃப் டாட் ஒய் another டாட் ஒய். ஸோ நான் இங்கே இப்படி டிஃபைன் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா, இதை நான் பிரிண்ட் பண்ணும்போது x is 23 y is 40 வருது. ஸோ இங்கே பிரிண்ட் பண்ணும்போது என்ன ஃபங்க்ஷன் கால் ஆகும்னா, _str கால் ஆகும். அங்கே வந்து இதுவுமே இந்த பிரிண்ட்டுமே வந்து ஆன் த பேக்ரவுண்ட் இந்த str கால் பண்ணுது. ஓகே? பைத்தனோட பேக்ரவுண்ட் ரன் இதுதான். ஸோ இங்கே வந்து நான் வந்து இப்படி எக்ஸஸ் ஒய்எஸ்ன்னு வச்சுருக்கேன். ஸோ வேணாம், எனக்கு வந்து இப்படி பிரிண்ட் ஆகணும்னா நான் இப்படி கூட வச்சுப்பேன். ஸோ இப்போது 2 வெக்டரை டிஃபைன் பண்ணி ரன் பண்ணோன்னா, இங்கே பாருங்கள், 10 + 13 23, 20 + 20 40. ஸோ வேறாஸ் நம்ம இங்கே இந்த மாதிரி பண்ணப்போ நமக்கு வந்து எதுவுமே நடக்கலை. அதாவது இந்த டுப்பிள் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி காமிச்சிது. ஆனால் இந்த வெக்டர் கிளாஸ் டிஃபைன் பண்ணும்போது 2 வெக்டர் க்ரியேட் பண்ணி நம்ம இங்கே ஆட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணால் ரெண்டுமே ஆட் ஆகி 23,40 வருது. ஸோ இதுதான் மேஜிக் மெத்தடோட கான்செப்ட். ஸோ நம்ம இப்போ சொந்தமாக ஒன்று எழுதலாம். ஸோ வெக்டர் மாதிரி